மைனி 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 இருக்கீங்களா வீட்ல? அடடே, பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்கீங்களே என் வீட்டுக்கு. மைனி, உங்களை விட நாங்க பெரிய ஆட்களா? எதுக்கு அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, நீ இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டா. என் வீட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களே. ஏக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தம்பி. மைனி, என்னதான் நான் கோடீஸ்வரியா இருந்தாலும் நீங்க எனக்கு மைனி தானே, அதை மாத்திர முடியுமா? நாங்க எப்பவும் போல உங்க வீட்டுக்கு வருவோம் போவோம், நீங்களும் அது மாதிரி வந்து போய் இருங்க. சரி சரோஜா, உன் குணம் மாறவே இல்லை, நீ அப்படியே இருக்கா. அது ஏமாவா என்னைய மாதிரி. சரிதா, வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா, எங்களுக்கு என்ன குறைச்சல்? ஏக்கா ஏக்கா எப்படிக்கா இருக்கா? இனி பார்க்க அங்க வரவே மாட்டீங்க. நெட்ட மாதிரி நானும் வரணும்னு தாம்மா தினமும் நினைப்பேன். அக்காவால வர முடியலம்மா, அதான் சரோஜா உனக்கு பக்கத்துலயே இருக்கால்ல. அது மட்டும் இல்ல, உங்க அண்ணன் அங்கதான் இருக்கான். வேற என்ன, உன் மாமனார் மாமியார் புருஷன் பிள்ளை எல்லாரும் பக்கத்துல தானமா இருக்காவ. அவைய எல்லாரும் உன்னை பாத்துக்கிடுவாவேங்கிற தைரியத்துலதான் அக்கா இங்க இருக்கேன். இனி அடிக்கடி வந்து பாக்குறேம்மா. சரிக்கா. பாத்தியில மைனி இவ்வளவு வளர்த்தி வளர்ந்துருக்காளே தவிர என்ன குழந்தை மாதிரி தான் இருக்கா. இவ மோக கூட இந்த வயசுலயே விவரமா இருக்கா. அவளுக்கு விவரம் கூட இவளுக்கு இல்ல மைனி. அது அவளுக்கு எல்லாரும் சேர்ந்து செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்ல, கடைசி பிள்ளைங்கிறதுனால ஓவர் செல்லம். செல்லம் தான் மைனி, ஆனா இவ்வளவு வளர்த்தி வந்தாச்சு, இதுக்கப்புறமா இது செல்லமா? விட்டா ஏறி மடியில உட்காந்துட்டு தாளாட்டுங்கன்னு சொல்லுவா போல. மைனி, சின்ன வயசுல எல்லாம் எங்க அக்கா இடுப்புல உட்காந்து தூங்குவேன், எங்க அண்ணன் தோல்ல படுத்து தூங்குவேன் தெரியுமா? ஓ அப்படியா? அப்ப மட்டும் இல்ல, இப்ப விட்டாலும் நீ தூங்கிடுவ. சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க. வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்களே, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க தம்பி, வாப்பா. சரோஜா வா. எத்தை வாங்க. நெட்ட மாதிரி உள்ள வாமா. சரிக்கா. அத்தை, மாமா, நல்லா இருக்கீங்களா? காபி நான் போட்டேன். அப்படியேம்மா, சூப்பரா காப்பி போட்டுக்கியா, நல்லா இருக்கு. சரோஜா, இந்த காபி என்ன நம்ம வீட்டு காபியை விடவே நல்லா இருக்கு. நம்ம வீட்டு குக்கி இதை விட சூப்பரா காபி போடுவா. ஏம்மா, நான் இப்ப அதை கேட்டேன்னு வந்துட்டேன். காப்பி நல்லா இருக்குன்னு சொன்னே, நீ நல்லா இருக்குன்னு குடி. சரோஜா, எதுக்குமா கோபடியா? ஒருத்தருக்கு ஒரு கை பக்குவோம். வீட்டுல நல்ல சமையல்காரி தானே வச்சிருப்பா. அவிய ஒருவேளை என் மகளை விட நல்ல காப்பி போடுவாங்களா இருக்கும். அதான் அத்தை அப்படி சொல்லியாவ. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா. ஆமா மைனி, எங்க வீட்டு குக்கும் நல்லா தான் காப்பி போடுவாவ. எங்க அம்மா ஓயாம காப்பி குடிச்சு பழக்கமாயி போச்சா, அதான் டேஸ்ட்டை ரொம்ப புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. சரி சரி, காப்பி குடிங்க. நெட்ட மாதிரி அக்கா உனக்கு சோறு போட்டு ஊட்டி விடட்டுமாமா? மைனி எதுக்கு ஊட்டிக்கிட்டு? பானியோட திகச்சு குழம்பு ஊத்துங்க, அப்படியே தின்றுவா. என் தங்கச்சிக்கு எப்பவுமே வீட்டுக்கு வந்தா சாப்பாடு ஊட்டி தாமா விடுவேன். நெட்ட மாதிரி இப்ப காப்பி குடிமா, சொத்த நேரம் பொறுத்து ஊட்டி விடியே. சரிக்கா. மைனி, நாங்க இப்ப என்ன விஷயமா உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? தெரியலையே சரோஜா, மறுபடியும் புதுசா ஏதோ ஹோட்டல் ஆரம்பிக்க போறியோ? இல்ல மைனி, அதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். ஆமா, சின்னவளங்க அண்ணனுங்க? சின்னவா பள்ளியிடத்துக்கு போயிருக்காமா, அவிய வேலைக்கு போயிருக்காவ. சரி மைனி, பரவாயில்ல, அப்ப நான் உங்ககிட்ட கேட்டுறேன். நீங்க வீட்டுல எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு பிறகு சொல்லுங்க. என்னம்மா சரோஜா, என்ன விஷயம்? அது வந்து மைனி, என் மகன் சின்னவன் இருக்கான்ல சந்துரு, அவனுக்கு உங்க பிள்ளைய பொண்ணு கேட்டுதான் வந்திருக்கேன். சரோஜா, என்னம்மா சொல்றா? ஏன் மகளையா? ஆமா மைனி, என் மகன் மூத்தவனுக்கே உங்க மவளை தான் பொண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க தம்பிட்ட கூட சொல்லிதான் வச்சிருந்தேன். ஆனா அவன் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டதுனாலதான் இப்ப ரெண்டாவது உள்ளவனுக்கு இவ்வளவு கேக்கேன். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க மைனி. அண்ணன் வந்த பிறகு கலந்து பேசிட்டே சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல சரோஜா, நீ வந்து என் மகளை கேப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உண்மையாவ கேக்குறா? ஆமா மைனி, உண்மையாதான் கேக்கேன். விளையாட்டுக்குன்னா இவ்வளவு தூரம் அங்க இருந்து இங்க வந்து கேப்பனா? உண்மையாவே என் மகன் சந்துருக்கு இவ்வளவு பொண்ணு கேட்கதான் வந்திருக்கோம். சரோஜா, நீ இப்போ வசதியில எங்கேயோ போயிட்டா, பெரிய கோடீஸ்வரியா இருக்கா. என் மகளை போய் ஏமைனி கோடீஸ்வரியானா என்ன? எனக்கு உங்க பிள்ளை தான் பிடிச்சிருக்கு, அவதான் எங்க வீட்டு மருமகளா வரணும்னு ஆசைப்படியே. நீங்களே என்னை தள்ளி வச்சு பார்க்காதங்க மைனி. சீச்சி, நான் ஏன் தள்ளி வச்சு பார்க்க போறேன்? நீ எதிர்பார்க்குற அளவுக்குலாம் எங்களால நகை நட்டுலாம் செஞ்சு போட்டுக்கிட முடியாதுமா. நாங்க எங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா பிள்ளைய கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். வா வீட்டுக்கு எப்படி சரோஜா? சரோஜா, அவதான் நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட முடியாதுன்னு சொல்லியல்ல, விட்டு அவ தகுதிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துக்கறட்டும். நம்ம சந்திரக்கு வேற இடத்துல பொண்ணு பாப்போமா. ஏமா நீ சும்மா இருமா. மைனி, நான் ஒன்னு சொல்லி கேட்டுக்கிடுங்க. உங்க மவதான் என் மவனுக்கு பொண்டாட்டி நான் முடிவு பண்ணும்போதே எந்த நகை நட்ட வேண்டான்னு சொல்லி தான் முடிவு பண்ணேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க போறது இல்ல.
செய்யண்டா மைனி. உங்க மகளை மட்டும் கட்டிதாங்க, அது போதும். சரோஜா, சந்துரு ஏதோ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கதா கேள்விப்பட்டேன். படிப்புலாம் முடிஞ்சிட்டம்மா? அதெல்லாம் முடிஞ்சிட்டு மைனி. ஹோட்டல பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியா? அவன் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான். இதோ இந்த கழுத 5ஆம் வகுப்பு கூட தாண்டையில. அப்படி இருக்கும்போது எப்படிமா சரிப்பட்டு வரும்? மைனி என்னி பாருங்க, நான் என்ன நிறையவா படிச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு முதலாளியா இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புலாம் பெரிய விஷயமே இல்ல மைனி. நல்ல குணம் இருந்தா அதுவே போதும். என் மர்மோ மூக்காயிட்ட தங்கமான குணம் இருக்கு. அந்த ஒண்ணே எனக்கு போதும் மைனி. நீங்க தங்கத்தெல்லாம் போட்டு விடணும்னு அவசியமே இல்ல. நானே என் மர்மோளுக்கு போடுவேன். பிள்ளை மட்டும் கட்டிதாங்க, அன்னைட்டு கேட்டுட்டு சொல்லுங்க மைனி. தம்பி, நீ என்னப்பா சொல்ற? சரோஜா என்னென்னமோ சொல்லியா? ஏக்கா அவ முடிவு பண்ணிட்டா. அது யாராலையும் எங்க வீட்டுல மாத்த முடியாது. உன் பிள்ளைதான் என் வீட்டு மருமக. எனக்கும் இதுல முழு சம்மதம்க்கா. சந்தோஷமா கட்டி கொடு. நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம்க்கா. நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிடுவீன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுவுமே செய்யாம எப்படி கட்டி கொடுக்க, அதான் யோசிக்கேன். மைனி, நான் உங்ககிட்ட அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்டாதான் நீங்க கஷ்டப்படணும். நான் எதுவுமே கேட்கல. உங்களால என்ன செய்ய முடியுமோ ஒரு சேலை எடுத்து கொடுத்து விட்டு அனுப்புனாலும் போதும். நான் என் மருமகளை தங்கத்தால சோர்ச்சி கூட கூட்டிட்டு போவேன். சரிம்மா சரோஜா, நீ இவ்வளோக்குள்ள கேக்குறா. நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். என் தம்பி வீட்டுல என் பிள்ளை போய் வாழ போகுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாம்மா. சரி மைனி, இது போதும். அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரோஜா, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு மெதுவா போவாங்க. நானும் என் மகளும் சேர்ந்து டக்குன்னு சமைச்சிருவோம். இவிய அப்பாக்கு போன் போட்டு வர சொல்லியே வீட்டு ஒரு வார்த்தை கேட்டுருங்களா? அவிய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம்ல. மைனி, உங்களுக்கு சம்மதம் தானே? ஆமா சரோஜா, எனக்கு சம்மதம் தான். அப்ப அண்ணனு கண்டிப்பா சம்மதிப்பாவே. நீங்களே ஒரு வார்த்தை கேட்டுட்டு எனக்கு போன் பண்ணி சொல்லிருங்க மைனி. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா நான் சாப்பிடுவேன். இப்போ கேஸ் தட்டுப்பாடா கூத்தில, அதனால ஹோட்டல்ல வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் போனாதான் சரி வரும். அதனால நான் கிளம்பிய மைனி. சரோஜா, வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? இருந்து சாப்பிட்டுட்டு போங்களா, ஒரு 1/2 மணி நேரத்துல செஞ்சிருவேன். என் மாமா கோழி, ஆடு, மீன், நண்டு, எறா, சொரான்னு எல்லாத்தையும் மொத்தமா சாப்பிடுவா. உன்னையால எல்லாத்தையும் சேர்த்து செய்ய முடியுமா? ஒண்ணு செய்வா. சீச்சி மைனி, நான் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டேன். எங்க அம்மா சும்மா விளையாட்டுக்கு சொல்லி நான் பழைய கஞ்சியா இருந்தாலும் சாப்பிடுவேன் மைனி. இப்ப நேரம் ஆயிட்டுல, அதனால தான் கிளம்பியேங்க. வீட்லயே முக்கியமா தயிர் சோறு தான் அதிகமா சாப்பிடுவேன். நான் என்ன ஒரு நாள் உங்க வீட்டுல வந்து நீங்க என்ன தரையில அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு போவேன். நாங்க கிளம்பிய மைனி, போயிட்டு வரோம். சரி சரோஜா. ஏமாடி மருமகளே மூக்காயி, நாங்க போயிட்டு வரோமா? சரி அத்தை. டேய் அஸ்வின், எதுக்குடா அப்படி சிரிக்கிற? டேய் மச்சான், நீ வந்து பின்னாடி சுத்திட்டு இருந்தல்ல, அதான் நான் அந்த சங்கீதா. ஆமா, அவளுக்கு என்ன? அவன் இப்போ கமிட் ஆயிட்டானடா. இன்ஸ்டாகிராம்ல அவளோட போட்டோ போட்டுருக்கேன் பாரு. ச்சே, என்னதான் டேஸ்டோ. இவனா பார்க்கவே இவ்வளவு கன்றாவியா இருக்கான். இவன் கூட கமிட் ஆகுறதும் காணாம போறதும் ஒண்ணுதான்டா. என்னன்னே ஒளிஞ்சு போறா, விடு. டேய் சந்திர, அது இல்லடா. நீ ஃபாலோ பண்ற பிள்ளைல வந்து கல்யாணம் முடிஞ்சிருது இல்லனா கமிட் ஆயிருது. எப்படா ஒரு ராசியோ ராசி. டேய், இவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆனா என்ன, எந்தால போனா எனக்கு என்ன? மிஸ்டர் சந்திர, இது உங்களோட 999வது காதல். என்ன ஒண்ணே ஒண்ணு மட்டும் பார்த்து 1000 போட்டுறலாம். டேய், காதெல்லாம் வரோம் போவண்டா. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவளுங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. என்னோட தகுதி இப்ப என்னடா? என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியும்ல. நான் ஒரு கோடீஸ்வரன்டா. இந்த கோடீஸ்வரனுக்கு ஏத்த கோடீஸ்வரி சீக்கிரமே வரப்போறா. எங்க அம்மாட்ட எனக்கு பொண்ணு பாருங்கன்னு நான் சொல்லிட்டேன். அப்படியே? டேய் அப்படியே எனக்கு ஒரு பாத்திரம் சொல்றா. டேய், எங்க அம்மா என்ன கல்யாண புரோக்கரா? உனக்கும் சேர்த்து ஒண்ணு பாக்குறதுக்கு? அதெல்லாம் உங்க அப்பா அம்மா பண்ணி வைப்பாங்க. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுடா. தோ இப்போ ஒருத்தி பிச்சுக்கிட்டு போனாலே, அவ பேர் என்ன? சி, சங்கீதா. இதெல்லாம் ஒரு பேராடா? சரியான ஓல்டு நேம். எனக்கு எங்க அம்மா பார்க்க போற பொண்ணோட பேரு கேட்டாலே உடம்புலாம் பரபரன்னு வரும்டா. ஏன்டா பேரு சொரியாசிஸ் வந்து அல்பு அப்படி வச்சிருப்பாங்க? டேய் அஸ்வின், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு சொன்னேன். அது ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும்டா, உனக்கு சொன்னா புரியாது. ஸ்வீட்டி, கியூட்டி, ஏஞ்சல், மினி. டேய், நான் சொன்ன மாதிரி சூப்பரான பேரா இருக்கும்டா. இந்த பேரை கேட்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கும். எங்க அம்மாவே எனக்காக பொண்ணு பார்க்க போறாங்க. எங்க அண்ணன் அவசரப்பட்டு எங்க மாமா மகளை கட்டிக்கிட்டான். ஆனா நான் பொறுமையா காத்திருந்து எங்க அம்மாவை பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். எங்க அம்மாவோட ரேஞ்ச் இப்ப என்னடா, பெரிய கோடீஸ்வரி. அந்த ரேஞ்சுக்கு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுலதான் பொண்ணு பார்ப்பாங்க. கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு எப்படிடா இருக்கும்? மகாராணி மாதிரி இருக்கும். அத பார்த்த ஒரு நொடியிலேயே நான் மயங்கிருவேண்டா. ஏன்டா பசி புறங்கள மூட்டை பிடிச்சு வருது? மயக்க
டேய் அஸ்வின், அவ்வளவு அழகா இருப்பாடா. இந்த சங்கீதால என்ன அழகு. எங்க அம்மா எனக்கு பார்க்க போற பொண்ணுக்கு அவெல்லாம் கால் தூசி கூட வர முடியாது. எங்க அம்மா அவ்வளவு அழகான பொண்ணு பார்ப்பாங்க. எங்களோட கல்யாணம் டிவி சேனல்ல, நியூஸ் பேப்பர்ல, போன்ல எல்லா இடத்துலயும் வரும்டா. ஏன்னா 2 கோடீஸ்வர குடும்பம் கல்யாணம் பண்ண போகுதுன்னா சும்மாவா, ஊரே அதை திருவிழா மாதிரி கொண்டாடும். எல்லாரும் எடுத்து எங்க போட்டோவை ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க. அப்போ நீ சொன்னிய இந்த சங்கீதா, அவளும் பாப்பா. பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு போயிருவா. டேய் நீ சொல்றத பார்த்தா உங்க அம்மா உனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க போல இருக்கே. பாப்பாங்கடா, கூடிய சீக்கிரமே பாப்பாங்க. நான் தான் எங்க அம்மாட்ட பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கூட எங்க வீட்ல யாருமே இல்லடா. பொண்ணு பார்க்க போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமாண்டா அஸ்வின். டேய் மாப்ள தோழனா உன் பக்கத்துல நானே நின்னுக்கிட்டேன்டா. அப்பதான் டிவில எல்லாம் வீடியோ எடுத்து போடும்போது என் மூஞ்சி சேர்த்து பிடிச்சு போடுவாங்க. நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுவேன். சீக்கிரமா எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிரும். நீ தாண்டா மாப்பிள்ள தோலை. டேய் சந்திரு, உங்க அம்மா எந்த பொண்ணு பார்த்தாலும் நீ கல்யாணம் பண்ணிப்பியாடா? உனக்கு பிடிக்க வேண்டாமா? டேய் எங்க அம்மாவை என்னடா நினைச்சுக்கிட்ட? அவங்க ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு 50 ஃபேமிலியிலயாவது பொண்ணு பார்ப்பாங்க. அந்த 50 பொண்ணுங்க போட்டோவை எனக்கு தருவாங்க. நான் அதுல இருந்து தாண்டா ஒன்னு செலக்ட் பண்ணுவேன். அப்போ எப்படி இருக்கோ நீயே யோசிச்சுக்க. டேய் எல்லா பொண்ணு மாதிரி தான் இருக்கும். பொண்ணு தாண்டா, அதுலயே எது ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணுன்னு பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். முக்கியமா அந்த பொண்ணுக்கு அண்ணன், தங்கச்சி, தம்பின்னு யாருமே இருக்க கூடாது. அவங்க வீட்டு முழு சொத்துக்கும் நான் தான் வாரிசா இருக்கணும். அழகுல ஐஸ்வர்யா ராய்க்கு தங்கச்சி மாதிரி இருக்கணும்டா. அந்த மாதிரி பொண்ணை தான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஏரோப்ளேன்லயே தான் பறப்போம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வரதே கஷ்டம்டா. வெளிநாடா டூர் போயிட்டே இருப்போம். ஹனிமூன் ஒரு நாளும் ஒரு நாட்டுல கொண்டாடுவோம். டேய் சந்திரு, நீ சொல்றது கேக்கும்போது எனக்கே மயக்கம் வந்துரும் போல இருக்குடா. என்னால இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துடவே முடியாது. நீங்க வாழ்றத பார்த்தா சந்தோஷப்பட்டுக்கிட்டேன்டா. என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போடா. டேய் அஸ்வின், ஹனிமூனுக்கு எப்படிடா உன்னை கூட்டு போக முடியும்? அது நானும் என்னோட ஸ்வீட் ஹார்ட்டும் மட்டும் தான் போவோம். சீடாடா, என்னதுடா இது? டேய் நான் கெட்டிக்க போற பொண்ணுடா. அவளை அப்படி கூட சொல்லக்கூடாது. என்னோட தேவதை, என் வாழ்க்கையை மாத்த வர தேவதை. அவ வந்த பிறகு நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவேன். டேய் சந்திரு, அப்ப வேலைல பார்க்க மாட்டியா? டேய் அஸ்வின், நான் முதலாளிடா. நான் எதுக்குடா வேலை பார்க்கணும்? சுண்டு வரல நீட்டினாலே போதும், 10 பேர் என்னன்னு கேட்டுட்டு வருவாங்க. டேய் சந்திரு, நீ சொல்லும்போதே நான் இந்த வாழ்க்கைய கற்பனையிலே வாழ்ந்துட்டேன்டா. ரொம்ப ஜாலியா இருக்குடா. ஆனா எவ்வளவு பெரிய ஆளானாலும் என்னை மட்டும் மறந்துடாதடா. அஸ்வின், நான் இப்பவே கோடீஸ்வரி பையன் தான்டா. ஆனா உன்னை மறக்காம நான் கூட தானே வச்சிருக்கேன். டேய் நீ கோடி சொன்னாலும் சப்ளை வேலை தான பார்த்துட்டு இருக்க. சீச்சி, அதை பத்திலாம் ஞாபகப்படுத்தாதடா. அதெல்லாம் மறக்க வேண்டிய விஷயங்கள். அந்த வேலையை செய்ய முடியாதுன்னா எங்க அம்மாட்ட பொண்ணே பார்க்க சொல்லியிருக்கேன். கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா என் லெவலே வேற லெவல்ல இருக்கும். அந்த பொண்ணு வீட்டோட சொத்தும் எனக்கு வந்துடும். எங்க அம்மா சொத்துலயும் பாதி எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு வேற என்னடா கவலை? என் கதையில இனி நானே ராஜா, நானே மந்திரி. என் பொண்டாட்டிடா. எந்த மாதிரி ஒரு பொண்ணை சந்துரு கெட்டியிருக்கான்னு இந்த சரித்திரம் பேச போது பாரு. டேய் சந்திரு, என்னடா சரித்திரம் பூலாங்கலாம் சொல்லிட்டு இருக்க? ஆமாண்டா, பார்க்க தானே போற. சரிடா, ஐ அம் வெயிட்டிங். ஏய்யா பியாராண்டி, வா அம்மா உனக்கு பொண்ணு பார்த்துட்டாயா? அப்படியா?